நீதிபதிகளே நீதி பரிபாலன முறை பண்றேன்னா எங்க வழக்கறிஞர் பாப்பாவான பார்த்து கேட்கிறேன். பணக்கார கார்பெட்டுக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு கூடுது. என் பாவர பெண்ணை ஒருவரை காவல் நிலையத்து வைத்து கற்பழித்து விட்டார் என்ற இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கின்ற போது பல மாதங்கள் ஆகிறது. இன்னமும் என் தொகுதியில் ஒரு முந்திரி வியாபாரியை கொண்டு போய் அடித்து கொலை செய்தார்கள். இன்னமும் சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகளாக போராடி வருகிறேன். இன்னமும் நீதி கேட்கிறேன். நீதி கிடைக்கல. ஆனா மற்றவர்களுக்கு என்ன நீதி உடனே கிடைக்குது. அது அவ்வாளுக்குன்னா நீதி உடனடியா கிடைச்சிடுது. நாங்க பெரியார் பாணிகள் சூத்திரர்கள், பஞ்சமர்கள், நாங்கள் ஏழைகள், தேர்ந்தவர்கள், மனிதர்கள் தானே. எங்களுக்கு ரத்தம், சதை, உணர்வு, உணர்ச்சி எல்லாம் இருக்கு. நாங்க செத்தா கேள்வி இல்லை. சொன்னாங்க பாருங்க, செத்து போய் புழு பூத்து நெலிஞ்சி கிடக்குது உடல்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், இப்படி கொலை செய்வதுதான் இந்திய அரசா? இதுதான் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளுக்கு போட்டி போட்டு முன்னேறுகிற லட்சணமா? சொந்த நாட்டு மக்களை, சொந்த நாட்டு ராணுவத்தை அனுப்பி, ராணுவ துணைப்படையை அனுப்பி கொத்து கொத்தாய் இனப்படுகொலை செய்வதுதான் இந்திய வல்லரசா? 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடியின் திறமை இதில்தான் கிடக்கிறதா? இதில்தான் உங்களுடைய வல்லாதிக்கு இந்தியாவின் பெரும் படை இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறீங்களா? சீனாக்காரன் வந்தானே, நேருக்கு நேரம் உங்களை செருப்பு கொண்டு அடிச்சானே, எங்க போச்சு உங்க வீரம்? எங்க போச்சு உங்க நவீன இயந்திரங்கள்? அப்பாவி பாகிஸ்தான்காரன்னா பக்கத்துல பார்டர்ல, இங்க குரங்கணில தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதி ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, எங்க ஹெலிகாப்டர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் கண் தெரியாது, விளக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்க மீட்க முடியாது சொன்னாங்களா இல்லையா? வருவே புயல், ஒக்கே புயல் வந்த போது என் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மீனவர்களை காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு கதறிய போது அப்ப சொன்னாங்க, எங்கள் கப்பல் படை 6 மணிக்கு மேல எங்க கப்பல் படை ஹெலிகாப்டர்கள் கடல்ல போய் எங்க அவங்க தவிக்கிறாங்க, எங்க மிதக்கிறாங்கன்னு தெரியாது, எங்க ஹெலிகாப்டருக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் எப்படின்னா பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்களை குறிப்பாத்து குண்டு போட மட்டும் உங்க ராணுவ ஹெலிகாப்டருக்கு கண்ணு தெரிஞ்சது. இதை கேட்டா வேல்முருகன் அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் இப்படி பேசிவிட்டார், இவன் எல்லாம் 1 மணி நேரம் உறுப்பினராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் எல்லாம் எழுதுவான். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல பத்திரிகை ஊடகங்கள் தற்கூறிக்கிட்டையும் போக்கிரிக்கிட்டையும் பொறுக்கி பழங்கிட்டையும் போய் மைக்கு நீட்டுவான், வேல்முருகனை பத்தி பேசுங்கன்னு.